ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் பீரை செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம நெத்திலி மீன் எடுத்துருக்குறோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் 1/2 கிலோ. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். பச்சை காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க, குட்டியாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, தேங்காய், தக்காளிக்காய், கருவேப்பில்லை, வெங்காயம், மஞ்சத்தூள், தக்காளிக்காய் இல்லாட்டி இது கொடம்புளி, ஏதாவது ஒன்று தான் நம்ம போட்டு செய்ய போகிறோம். இது தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் பாருங்கள். இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம், தக்காளிக்காயை நீளமாக கீறி வச்சுருக்குறோம், கருவேப்பிள்ளையும் ஆஞ்சு வச்சாச்சு. இதை மஞ்சள், தேங்காய், வெங்காயம், காந்தாரி மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வச்சு இதே மாதிரி அரைச்சிக்கணும். நீ எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இஞ்சி, கருவேப்பில்லை, தக்காளிக்காய் அரைச்சி வச்சது, உப்பு எல்லாம் தேவையான அளவு தண்ணியே ஊற்றாமல் கலக்கி வச்சிடணும். நீ அடுப்பில் வச்சுட்டு அந்த ஆவிலே வெந்துடும், தண்ணியே ஊற்ற வேணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஹையில் இருக்கட்டும், அப்புறம் சிம்மில் வச்சிடணும். ஒரு ஆவி தான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, வெந்துடுச்சுங்க. நான் தண்ணி சுத்தரவாக சேர்க்கலை, அந்த ஆவியிலே வெந்துடும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். மீன் மாதிரியே இருக்காது, வெஜிடேரியன் மாதிரியே இருக்கும். இப்படியே சிம்மில் ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு நீ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கரெக்டாக தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுங்க. இப்போ மீன் பீரை ரெடி. இதை நம்ம காலையிலேயே வச்சிடணும். வச்சுட்டு மத்தியானம் நைட் சாப்பிடும்போது நல்லா புளிப்பு ஏறி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.